அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, கடன் வாங்கி வீட்டு செலவுகளை செய்யும் கஷ்ட நிலை, தர்ம சங்கடமான நிலை மாற ஒரு அற்புதமான ஆடி 3ஆம் வெள்ளி பூஜை. ஆடி மாதத்தில் வரும் 3ஆம் வெள்ளி இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அற்புதமான நல்ல பலன்கள் தரும். நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு எந்த நேரம் தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த பூஜை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து இரவு நீங்கள் தூங்குறதுக்குள்ளே எப்போ உங்களால் இந்த பூஜை செய்ய முடியும். மிக எளிமையான பூஜை தான், ஆனால் இதோடைய பலன்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த பூஜை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு. ஆடி அமாவாசை நமது அன்னசேவா குழுவின் சார்பாக 5000க்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் பிள்ளைகளுக்கு உணவு தானம் செய்யும் பிரம்மாண்ட அன்னதான நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விருப்பம் இருந்தால் டிஸ்பிளேயில் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். மனமிருந்தால் உதவுங்கள். அதே போல் வரலட்சுமி பூஜை 16/8/2024 தவற விட்டுறாதீங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் மாற எப்படி சென்ற ஆண்டு வரம் தரும் வரலட்சுமி குழு வைத்து பூஜை பண்ண சொன்னனோ அதே போல் இந்த ஆண்டு அற்புதமான சர்வ மங்கள சங்கு பூஜை செய்ய சொல்லி நம்ம தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சர்வமங்கல சங்கு பூஜா செட்டு தேவைன்னா 15ஆம் தேதிக்குள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடி 3ஆம் வெள்ளி என்ன செய்யணும்? பூஜை செய்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு வாசனை மலர்கள் சூடி அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த பூஜை செய்கிறதுக்கு உங்களுக்கு மாவிலை கிடச்சிச்சுன்னா அந்த மாவிலை தோரணம் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே கட்டி வைப்பது, அல்லது ஏதேனும் வாசனை பூக்களை நிலைவாசலுக்கு வெளியே கட்டி வச்சுட்டு இந்த பூஜை செய்யுங்க. இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னால் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டுங்க. சாம்பிராணி தூபம் காட்டிட்டு இந்த பூஜையை செய்யுங்க. ரொம்ப எளிமையான பூஜை தான். பூஜையில் வழக்கம் போல் தீபம் ஏற்றிட்டு ஒரு சிறிய தட்டில் உப்பு, அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்லுப்பு, தூளுப்பு, இந்து உப்புன்னு எந்த உப்பு இருந்தாலும் அந்த உப்பு பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு, இது மண் விளக்காக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க விளக்கையே வைத்துக் கொள்ளுங்கள், தவறு கிடையாது. ஒரே ஒரு விளக்கு வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரியணும். உப்பு மேலே தீபம் ஏற்றி அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக நெய் சாதம் அல்லது பால் சாதம் வைத்து தூப தீபம் காட்டிட்டு ஓம் சக்தி பரா சக்தி அப்படின்னு வாய் விட்டு சத்தமாக சொல்லணும். அன்பானவர்களே, மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது, வாய் விட்டு சத்தமாக 108 முறை ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு அன்னையை மனதில் நினைத்து கொண்டு முழு சரணாகதியோடு ஆடி 3ஆம் வெள்ளி உப்பின் மீது தீபமேற்றி இந்த நெய்வேத்தியத்தை வைத்து பூஜை செய்யக்கூடிய அத்தனை வீட்டிலும் அன்னை எழுந்துருளி அருளாசி வழங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. கடன் வாங்கும் சூழல் இனி உங்களுக்கு ஏற்படாது. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. பூஜை செஞ்சு முடித்த பிறகு அந்த தூபதீப ஆராதனையை வீடு முழுவதும் காட்டுங்க, நிலைவாசலும் காட்டுங்க. காட்டிட்டு அந்த உப்பு தீபம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த உப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெய்வேத்தியத்தையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற பல அற்புதமான ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களோடு பயணம் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.